இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, தொண்டர்கள் யாரையும் பின்னாடி தொடர வேணாம், இந்த மாதிரி விபத்துக்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதாவது சமூக ஊடகங்களில் நீங்கள் உங்கள் ஆட்கள் குற்றச்சாட்டு வைக்கிறது நடவடிக்கை இல்லை. இப்போ நாங்களே இன்றைக்கி கூட்டம், புது கூட்டம் சுற்றி உள்ள சோளிங்கரை சுற்றி இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எவ்வளோதோ தொண்டர்களும் எங்கள் இயக்கத்தின் அனுதாபிகளும் வந்திருக்காங்க, ஆயிரக்கணக்கான பேர். அவர்கள்லாம் பாதுகாப்பாக திரும்பி போகணுன்னு நாங்கள் சொல்கிறோம். அது மாதிரி ஒரு கட்சி தலைவர் அவருக்கு தொண்டர்களுக்கு அவர் ஒரு கோரிக்கை வைப்பது ஒரு நியாயமான ஒன்று தானே. அதை போய் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அளவுக்கு என்ன இருக்குது அதில்? ஆனால் இல்லை, இப்போ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இருக்காருங்களா, இப்போ அவர் தொடர்ந்து வந்து அதிமுக திமுக ரெண்டு பேருமே வீட்டுக்கு அனுப்ப தான் நாங்கள் முறமாக செயல்படுறோம் அப்படின்றாரு. அதை பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதில் இந்த ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரணும். காரணம் இது மக்கள் விரோத ஆட்சி, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஆட்சி. இன்றைக்கு விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், நெசவாளர்கள் என அனைவருமே போராடுகின்ற ஒரு ஆட்சி இன்றைக்கு உரிமைகளுக்காக. இந்த ஆட்சி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு எல்லா கட்சிகளும் ஓர் அணியில் திரள வேண்டும், எங்கள் கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்பது தான் என்னுடைய கோரிக்கை. அதை தான் மீண்டும் இன்றைக்கு உங்கள் மூலமாக